இலங்கையில் மீண்டும் மரண தண்டனை நிறைவேற்றப்படவிருக்கின்றது. அதற்காக 2 அலுகோஸ்மார் தயாராக இருக்கின்றார்கள். முதற்கட்டமாக 58 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகின்றது. அதே போன்று இது சம்பந்தமாக தற்பொழுது ஒரு பெரும் கருத்தாடல் சமூகத்திலே ஏற்பட்டிருக்கின்றது. அத்துடன் யோஷித்த ராஜபக்ச இன்று சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் தற்பொழுது விரிவாக ஆராயிருக்கின்றோம். இலங்கையிலே போதைப் பொருளை ஒழிப்பதற்காக தற்பொழுது அதீத துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு அங்கமாக போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே மரணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தற்பொழுது முன்வைக்கப்படுகின்றது. குறிப்பாக அண்மையிலேயே ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் பொழுது இது தொடர்பில் அதிக அளவிலே பேசப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி ஊடக பிரிவு சம்பந்தமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. மரணத்தை நிறைவேற்றுவது தொடர்பிலான ஒரு பேச்சுவார்த்தை தற்பொழுது இடம்பெறுவதாக. அதே போன்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலும் இது தொடர்பிலே தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக தற்பொழுது பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். விடயத்துக்கு வருகின்றேன். இலங்கையிலே இதுவரைக்கும் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் வரையான காலப்பகுதி வரை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சினுடைய அறிக்கையின்படி 811 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அவர்களிலே 792 ஆண்களும் 19 பெண்களும் அடங்குகின்றார்கள். குறிப்பாக இவர்களிலே 58 பேர் போதைப் பொருளோடு தொடர்புபட்டவர்கள். தற்போது அரசாங்கம் கூறுவதை போன்று போதைப் பொருளை ஒழிப்பதற்காக போதைப் பொருள் கடத்தல்காரர்களோடு சம்பந்தப்பட்ட போதைப் பொருளை கடத்துகின்ற அதே போன்று போதைப் பொருளை வைத்திருந்த குறிப்பாக இது சம்பந்தப்பட்ட விடயத்திலே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற 58 பேர் தற்பொழுது இலங்கையிலே சிறைச்சாலைகள் இருக்கின்றார்கள். அவர்களிலே 52 ஆண்களும் 6 பெண்களும் அடங்குகின்றார்கள். ஆகவே இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுமாக இருந்தால் முதற்கட்டமாக இந்த 58 பேருக்கு தான் தூக்கு தண்டனை வழங்கப்பட இருக்கின்றது. ஆகவே இதற்கு இலங்கை தற்போது தயாராக இருக்கின்றதா? இந்த விடயம் சம்பந்தமாக தற்பொழுது ஒரு பெரும் கருத்தாடல் சமூகத்திலே ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே தற்பொழுது தூக்கு மேடை தயாராக இருக்கின்றது. இலங்கையிலே வெலிக்கடை சிறைச்சாலையில் தான் அவ்வாறான தூக்கு மேடை காணப்படுகின்றது. இறுதியாக 1976ஆம் ஆண்டு தான் இலங்கையிலே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதாவது 50 வருடங்களுக்கு முன்னர் தான் இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இறுதியாக ஹொந்த பப்புவா என்பவருக்கு தான் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இவர் திஸ்ஸ மகாராம பகுதியை சேர்ந்த ஒருவர். ஒரு ஆட்கொலை சம்பந்தப்பட்ட விடயத்தில் தான் இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. 1976ஆம் ஆண்டு அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் இலங்கையிலே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே தற்பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று வெலிக்கடை சிறைச்சாலையிலே தூக்கு மேடை தயாராக இருக்கின்றது. அதே போன்று இந்த தூக்குதண்டனை நிறைவேற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் நாங்கள் குறிப்பிடுவோம், அலுகோசு என்று குறிப்பிடுவோம். அவ்வாறாக 2 உத்தியோகத்தர்கள் தற்பொழுது பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது தூக்குதண்டனை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய பெயர் விவரங்களை பாதுகாப்பு காரணமாக இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் அவர்கள் அரசாங்க உத்தியோகத்தர்களாக அவர்களுக்கு அரசாங்கம் தற்பொழுது சம்பளம் வழங்குகின்றது. ஆனால் அவர்கள் தற்போது வீடுகளில் இருக்கின்றார்கள். அவ்வாறான 2 உத்தியோகத்தர்கள் தற்பொழுது சேவையிலே அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். தூக்கு மேடையும் தயாராக இருக்கின்றது. இப்போது இருக்கின்ற பிரச்சனை தான் இதனை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பது தொடர்பிலான பிரச்சனை. தற்பொழுது அண்மையில் நடைபெற்ற ரட்டம எக்கட்ட, அதாவது முழு நாடும் ஒன்றாக என்ற ஒரு தொனிப்பொருள் நடைபெறுகின்ற கூட்டத்திலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயம் சம்பந்தமாக அங்கு வந்த அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்கள். குறிப்பாக அந்த கூட்டத்திலே சர்வமத தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள், பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த விடயம் சம்பந்தமாக பேசப்பட்ட பொழுது குறிப்பாக நாங்கள் போதைப் பொருளை ஒழிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இவ்வளவு காலம் நாங்கள் பதவிக்கு வந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளும் அதிக அளவிலான போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பதிவாக இருக்கின்றன. நாங்கள் எவ்வளவு தண்டனை வழங்கினாலும் இதனை குறைக்க முடியாமல் இருக்கின்றது. இளம் சமூகம் பாதிக்கப்படுகின்றது, பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற அடிப்படையிலே ஜனாதிபதி பேசிய பொழுது அங்கிருந்த சிலர் முன்வைத்த கோரிக்கை தான் நாங்கள் தற்பொழுது தூக்குத்தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஜனாதிபதியினுடைய கருத்தும் அதுவாகத்தான் இருந்தது. நமக்கு தெரியும், இந்த தூக்குத்தண்டனை நிறைவேற்றுவது சம்பந்தப்பட்ட விடயத்திலே பல விமர்சனங்கள் காணப்படுகின்றன. இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக பௌத்த தேரர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள்.
ஆனால் அன்றைய கூட்டத்திலே பௌத்த தேரர்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றுதான் தற்பொழுது அறிய கிடைக்கின்றது. ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட சர்வ மத தலைவர்கள், அதிகாரிகள் அனைவரும் ஏகோபித்த ஒரு முடிவாக இதனை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த தண்டனை நிறைவேற்றுகின்ற பட்சத்திலே முதற்கட்டமாக போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்களுக்குத்தான் தண்டனை நிறைவேற்றப்பட போகின்றது. இந்த தண்டனை நிறைவேற்றுகின்ற பொழுது, இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது சில வேளை எதிர்ப்புகள் வரலாம். நமக்கு தெரியும், நல்லாட்சி அரசாங்க காலத்திலே மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த பொழுது இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அது சம்பந்தப்பட்ட ஆவணத்திலே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கையொப்பமிட்டார். அதன் பின்னர் ஒரு பெரும் சர்ச்சை எழுந்தது. இதனை நிறைவேற்ற வேண்டாம் என்று இறுதியாக நீதிமன்றத்திலே வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது. இறுதியாக அது நிறைவேற்றப்படவில்லை. இப்போதும் கூட ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கனுடைய இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது சில வேளை நீதிமன்றத்திலே வழக்குகள் தாக்கல் செய்யப்படலாம். அதன் பின்னர் நடக்கப் போகின்ற விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எவ்வாறாக இருந்தாலும் இலங்கையை பொறுத்த மட்டிலே கட்டாயமாக போதைப் பொருளை ஒழிப்பதற்காக இது நிறைவேற்றப்பட வேண்டும். ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலே பல சர்வமத தலைவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக பல நாடுகளிலே தற்பொழுது தூக்குதல் நிறைவேற்றப்படுகின்றது. இதன் காரணமாக அங்கு குற்றச்செயல்கள் குறைந்திருக்கின்றன. இலங்கையிலும் குற்றச்செயல்களை குறைக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக இந்த மரணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் அதில் கலந்து கொண்டவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக பல அரபு நாடுகளை சுட்டிக்காட்டி அங்கு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு குற்றச்செயல்கள் குறைவதற்கான காரணம் இவ்வாறாக தண்டனை நிறைவேற்றப்படுகின்ற விடயம்தான் என்பதனை அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது போகம்பர சிறைச்சாலையிலும் தூக்கு மேடை காணப்பட்டது. ஆனால் தற்போது அதனை செயற்படுத்த முடியாத ஒரு நிலைமை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே வெளிக்கடை சிறைச்சாலை தான் தற்போது இருக்கின்ற ஒரே ஒரு தூக்கு மேடை. ஆகவே அதற்கான ஏற்பாடுகள், தூக்கு மேடையும் தற்போது தயாராக இருப்பதாக, அதற்கான ஏற்பாடுகளை தற்போது மேற்கொண்டு வருவதாக டெய்லி மிரர் இன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே தூக்குத்தண்டனை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த மரணத்தனை நிறைவேற்றுவது ஏற்புடையதா, அது சரியா தவறா என்பதனை கட்டாயமாக நாங்கள் அதை நிறைவேற்ற வேண்டுமா இல்லையா என்பதனை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். அதே போன்று நமக்கு தெரியும், இன்று மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் யோஷித்த ராஜபக்ச சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். யோஷித்த ராஜபக்ச தொடர்பிலே சில சம்பவங்கள் தொடர்பில் தற்பொழுது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. நமக்கு தெரியும், தேசிய ஆட்சியினுடைய வங்கி கணக்கு தொடர்பிலான விடயம், அதே போன்று அவரை கடற்படைக்கு இணைத்துக் கொண்ட விடயம் சம்பந்தப்பட்ட விடயங்களே தற்பொழுது சில சம்பவங்களை முன்வைத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அடிக்கடி நீதிமன்றத்துக்கு வந்து செல்கின்றார். எமக்கு தெரியும், பலரும் கூறுகின்ற ஒரு விடயம்தான், காலையிலே கைது செய்து மாலையிலே விடுதலை செய்கின்றார்கள் அல்லது மறுநாள் விடுதலை செய்கின்றார்கள். இதற்கான ஒரு முடிவு என்ன என்று பலரும் கேட்கின்றார்கள். ஆனால் அதுவல்ல உண்மையான விடயம். எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஆனால் கடந்த காலங்களிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததில் ஒரு பெரும் தாமதம் நிலவியது. இவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கவில்லை. தற்பொழுது யோஷித்த ராஜபக்ச உள்ளிட்ட பலருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே அடுத்த கட்ட நகர்வுகள் அவசரமாக இடம்பெறும் என்றுதான் குறிப்பிடப்படுகின்றது. இன்றைய சம்பவம் சற்று வித்தியாசமான சம்பவம். யோஷித்த ராஜபக்ச எதற்காக சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார்? இதற்கான காரணம் 2020-2021 ஆண்டு காலப்பகுதியிலே வெளிநாடுகளிலிருந்து ஒரு ஜீப்பினுடைய உதிரிப்பாகங்களை, பார்ட்ஸை கொண்டு வந்திருக்கின்றார்கள். கொண்டு வந்து இங்கே அந்த ஜீப்பை பொருத்தியிருக்கின்றார்கள். அவ்வாறு செய்ய முடியாது, ஆனால் இவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இது யோஷித்த ராஜபக்சவுக்கு நேரடியாக சுமத்தப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு அல்ல என்று அவரது சட்டத்தரணிகள் இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். எவ்வாறாக இருந்தாலும் இந்த ஜீப் வண்டியினுடைய கொள்வனவு சம்பந்தப்பட்ட விடயத்திலே முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்காக யோஷித்த ராஜபக்ச அழைக்கப்பட்டதற்கான காரணம், இது சம்பந்தப்பட்ட விடயத்திலே ஒருவர் வழங்கிய சாட்சியின் அடிப்படையில் தான் யோஷித்த ராஜபக்ச அழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த ஜீப் வண்டியை வெளிநாடுகளிலிருந்து உதிரிப்பாகங்களை கொண்டு வந்து இலங்கையில் பொருத்திய சம்பவம் தொடர்பிலே முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளின் போது ஒருவர் வழங்கிய சாட்சியத்தின் அடிப்படையில் தான் யோஷித்த ராஜபக்ச இன்று சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அடுத்த கட்ட விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெறுவதாகத்தான் தற்பொழுது பாதுகாப்பு தரப்பினர் கூறுகின்றார்கள். ஆகவே மிக முக்கியமாக இலங்கையில் இடம்பெறுகின்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது வழக்கு விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன.
ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதே போன்று வெளிநாடுகளிலே மறைந்திருந்த தலைமறைவாக இருந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்படுகின்றார்கள். போதைப் பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற அதே வேளையில் இன்டர்போலோடு இணைந்து தற்பொழுது இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பினர் இணைந்து செயற்பட்டு வெளிநாடுகளில் மறைந்திருக்கின்ற போதைப்பொருள் கடத்தல்காரர்களை நாடு கடத்திற்கான நடவடிக்கைகளிலும் தற்போது பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே போன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே ஆங்காங்கே துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடந்த சில நாட்களாகவும் இவ்வாறான துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாக இருந்தன. இன்று மித்தனிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவத்திலே பெக்கோ சமன் என்று அழைக்கப்படுகின்ற பிரபல போதைப்பொருள் கடத்தக்காரனுடைய தாயார் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. தற்போது அது தொடர்பிலான விசாரணைகளும் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றார்கள். ஆகவே இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்வதற்காக ரியாஸ் ஹாரிஸ் 360 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.